கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கேக் செய்யலன்னா எப்படி? செஞ்சிடுவோம். கேக் செய்யறதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டெப் 1ல எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸும் ஆரஞ்சு ஜூஸ்ல கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். இங்கே ஆரஞ்சு ஜூஸ் பதில் கிரேப் ஜூஸ் கூட யூஸ் பண்ணலாம். கருப்பு உலர் திராட்சை, கட் பண்ண முந்திரி, பாதாம், வால்நட், கிர்னி விதை, செர்ரி, உலர் திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஜூஸ்ல ஆட் பண்றோம். அண்ட் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், சாக்லேட் எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்றோம். ஏன்னா கேக்ல முட்டை சேர்க்க போறோம். ஸோ முட்டையோட ஸ்மெல் வராம இருக்கணும்ன்றதுக்காக தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு இடத்துல வச்சிடலாம். Now ஸ்டெப் நம்பர் 2, சுகர் கேரமலைஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 1/2 கப் சுகர் போட்டு அதை மெல்ட் பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் 100 கிராம் பட்டர் போட்டு அதையும் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 பொருளையும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருவோம். ஓகே, சிறப்பா முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 3க்கு போயிடலாம். ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி மெல்ட் பண்ணி ஆற வச்சு வச்சிருந்த பட்டரை அதில் ஊற்றி அதையும் ஒரு 1 minute பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை அதை சேர்த்து கண்டினியூவாக பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மிக்சிங்கில் சுகர் கேரமலைஸும் ஊற்றி ஒரு 2 minutes பீட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 4, மைதா மாவு 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச், ஜாதிக்காய் பொடி பட்டை பொடி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு ஜலிச்சு எடுத்துக்க போறோம். இப்ப ஸ்டெப் 4ல செஞ்ச மைதா மிக்சிங்கும் ஸ்டெப் 3ல செஞ்ச அந்த எக் மிக்சிங்கும் ஒன்னா சேர்த்து ஜென்டலா மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டெப் 1ல ஆரஞ்சு ஜூஸ்ல ஊற வச்சிருந்த அந்த மிக்சிங்க ஒன்னா சேர்த்து ஒரு ரப்பர் ஸ்பேட்ச்ல வச்சு ஜென்டலா ஹோல்ட் பண்ணலாம். கேக் மோல்டிங்ல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி இந்த மிக்சிங்க இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். லைட்டா டேப் பண்ணி எந்த பபுள்ஸும் இல்லாம இருக்க ஒரு ஸ்டிக் வச்சு இப்படி சுத்தி விட்டுட்டு கார்னிஷிங்காக கொஞ்சம் ட்ரை இன்கிரீடியன்ஸை மேலே தூவி விட்டுட்டு அடிகனமான ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு அதுல கொஞ்சம் சால்ட் போட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணணும். ஆஃப்டர் 20 minutes மோல்டிங்ல இருக்கிற கேக் மிக்ஸிங்க ஆடாம அசையாம ரொம்ப கேர்ஃபுல்லா உள்ள வச்சு லிட் போட்டு கவர் பண்ணலாம். ஒரு 55 minutes நியர்லி 1 hour வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க ஓவன்ல பேக் பண்றதா இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்ல 30 minutes வச்சாலே போதும். ஓகே, இப்போ கலர் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பர்வா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். ஸோ கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கேக் ரெடி. அப்படியே அந்த ட்ரேவை கவுத்து போட்டு பிளேட்டை நிமித்தி வச்சு உள்ள இருக்கிற அந்த கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குங்க. வாவ், வேற லெவல். ஹாப்பி கிறிஸ்மஸ். இதுல நிறைய நட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நைஸ் ஹோம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.